இன்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி மோதியது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி முதல் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர்களாக ராகுல் மற்றும் காக் ஆகியோர் களமிறங்கினர். இதில் காக் 2 ரன்னிலும், அடுத்து களமிறங்கிய ஸ்டோய்னிஸ் 3 ரன்னிலும் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ராகுல் 29 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். இதனால் லக்னோ அணி 10 ஓவர்களில் 57 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதையடுத்து குருனாஸ் பாண்டியா மற்றும் நிக்கோலஸ் பூரான் ஜோடி இணைந்தனர். இதில் பாண்டியா 24 ரன்னில் ஆட்டமிழந்தனர். இதையடுத்து ஆஷ் பத்தோனி களமிறங்கினர். பூரன் பத்தோனி இணை நிதானமாக ஆடி அணியை சரிவிலிருந்து மீட்டது. இதில் பத்தோனி 28 பந்தில் அரை சதம் அடித்தனர். இறுதியில் லக்னோ அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 165 ரன்கள் எடுத்தது. லக்னோ தரப்பில் அதிகபட்சமாக பத்தோனி 52 ரன்கள் எடுத்தனர். ஹைதராபாத் தரப்பில் புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். இதையடுத்து 166 ரன்கள் அடித்ததால் வெற்றி வென்ற இலக்குடன் ஹைதராபாத் அணி விளையாடியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் களமிறங்கினர். இருவரும் லக்னோ பந்து வீச்சை எந்தவித சிரமமின்றி எதிர்கொண்டு அதிரடியால் வெளுத்து வாங்கினர். அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் 16 பந்துகளில் அரை சதம் அடித்தார். சிறிது நேரத்திலேயே அபிஷேக் சர்மா 19 பந்துகளில் அரை சதம் அடித்தார். இருவரின் விக்கெட்டையும் வீழ்த்த லக்னோ அணி எடுத்த எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. முடிவில் வெறும் 9.4 ஓவர்களிலேயே 167 ரன்கள் அடித்து ஹைதராபாத் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஹைதராபாத் தரப்பில் அதிகபட்சமாக டிராவிஸ் ஹெட் 89 ரன்களும், அபிஷேக் சர்மா 75 ரன்களும் அடித்தனர். செய்திகளை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.